ராமராமா வைதிக ஸ்ரீஹே ஸ்ரீ சீதாராம குருகுலம் நவகிரகங்களுக்குள்ள ரொம்ப பிரசித்தி பெற்ற கிரகம், ரொம்ப முக்கியமான கிரகம், எல்லாராலும் அதிகம் பூஜிக்கப்படும் கிரகம். எல்லாரும் ஒரு கிரகத்தை பார்த்து பயப்படுவா அப்படின்னா அது எந்த கிரகம் அப்படின்னா சனி கிரகம் இல்லையா? சனீஸ்வரர் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம். கோவிலில் சனீஸ்வர சந்நிதி அப்படின்னா அங்கே கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. எல்லோரும் நிறைய வந்து விளக்கேற்றுறா, பிரதட்சணம் பண்ணுறா. எல்லாருக்கும் ஒரு பிரார்த்தனை இருக்குது, சனீஸ்வர கிரகம் நம்மளுக்கு அனுகூலமாக இருக்கணும், சனி பகவான் நம்மளுக்கு கெடுதலை பண்ணிவிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருக்குது. சனியை கண்டா ஒரு பயம் இருக்குது. இப்போ இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 சனி பயிற்சி நடைபெறுறது. அதாவது ஒவ்வொரு கிரகமும் ராசியிலிருந்து ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறுறது தான் பயிற்சின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு கிரகத்துக்கு அது கால அளவு உண்டு. அதாவது ஒரு ராசியில் இந்த கிரகம் குரு கிரகம்னா இத்தனை வருஷம்தான் இருக்கும், செவ்வாய் கிரகம்னா இத்தனை காலம் இருக்கும், அதே மாதிரி சனீஸ்வர கிரகம்னா இத்தனை காலம் இருக்கும்னு அளவு உண்டு. அதில் எல்லா கிரகங்கள்லேயும் அதிகமான காலம் ஒரே ராசியில் இருக்கக்கூடியதான கிரகம் சனீஸ்வர கிரகம்தான். சுமார் 2.5 வருஷம் ஒரே ராசியில் இருப்பார். அவர் இருந்துவிட்டு அப்புறமா அடுத்த ராசிக்கு மாறுவார். அந்த மாதிரி தான் இப்போ 6ஆம் தேதி மார்ச் மாதம் பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து 4ஆவது பாதத்துக்கு பெயர்றார் சனி பகவான். அதாவது கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு இடம் பெயர்கிறார் சனீஸ்வர பகவான். இதை தான் சனிப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்கிறது. ஒவ்வொரு கிரகத்தினுடைய பயிற்சியும் நாட்டுக்கும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் பல மாறுதல்களை ஏற்படுத்தும் அப்படின்னு ஜோதிஷ சாஸ்திரம் கூறுகிறது. நாட்டுக்கும் ஏற்படுத்தும், நாட்டுக்கே ஏற்படுத்தும், ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஏற்படுத்தும், பல மாறுதல்கள் ஏற்படும். அது சாதகமாகவும் இருக்கலாம், இல்லை பாதகமாகவும் இருக்கலாம். அதாவது அது நமக்கு நன்மை ஏற்படுத்துவதாகவும் இருக்கலாம், இல்லை கெடுதலை ஏற்படுத்துறதாகவும் இருக்கலாம். எந்த ராசியிலிருந்து எந்த ராசிக்கு போகிறார், நமக்கு எத்தனாம் இடத்துல சனி பகவான் இருக்கார், எங்கேருந்து பார்க்கிறார் இத்தியாதி விஷயங்கள்லாம் ஆலோசனை பண்ணி 7 நாட்டு சனியா அல்லது அஷ்டமத்து சனியா இல்லை ஜென்மச்சனியா இத்தியாதிகள்லாம் ஆலோசனை பண்ணி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலன்களை சாஸ்திரம் நம்மளுக்கு சொல்லும். எல்லாம் இருந்தாலும் சில பரிகாரங்களை பொதுவாக சாஸ்திரம் நம்மளுக்கு சொல்லிடுது. சனீஸ்வர பகவான் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அவர் ஜென்மச்சனியாக இருந்தாலும் சரி, 7 சனியாக இருந்தாலும் சரி, சில பிராயஷ்சித்தங்கள் சில பரிகாரங்களை பண்ணிண்டா எந்த ஒரு உபதிரமும் சனீஸ்வர பகவான் நம்மளுக்கு கொடுக்க மாட்டார். அந்த கிரகத்தால் ஏற்படக்கூடிய தோஷமானது நம்மளை பாதிக்காது. அதாவது ஜாதகத்தில் கிரகங்கள் ஒவ்வொரு இடத்துல இருந்தால் அது பல சாதகங்கள் உண்டு, பாதகங்களும் உண்டு, நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. அப்போ சில பொதுவான பரிகாரங்களை சொல்லிடுத்து சாஸ்திரம். இதை பண்ணிண்டா நிச்சயமாக உனக்கு சனீஸ்வர கிரகத்திலிருந்து கெடுதலே வராதுப்பா அப்படின்னு. அது என்ன அப்படின்னு நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல சனீஸ்வரனுடைய ஸ்லோகம், இதை மகாமந்திரம் அப்படின்னே சொல்கிறா. நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாயா மார்த்தண்ட சம்பூதம் தன் நமாமி சனீஸ்வரம் அப்படிங்கிற ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை நித்தியம் குறைஞ்சது 12 முறை 12 தடவை சொல்லிகிட்டே வந்தால் நிச்சயமாக சனீஸ்வர கிரகம் நம்மளுக்கு எந்த கெடுதலையும் பண்ணாது. அதே மாதிரி இன்னும் சில பரிகாரங்களை சாஸ்திரம் சொல்கிறது. நீல வஸ்திரதானம், விஷ்ணு பிம்பதானம். அதாவது சனீஸ்வரருக்கு பிடிச்ச கலர் பிளாக், எல்லாருக்கும் தெரியும். இந்த பிளாக்கினுடைய லைட்டு கலர் தான் ப்ளூ அப்படிங்கிறது. அதுதான் நீல வஸ்திரதானம்னு. ப்ளூ கலர் அல்லது பிளாக் கலர் வஸ்திரம்
அது நல்ல பேண்ட் ஷர்ட்டாக இருக்கலாம், இல்லை புடவையாக இருக்கலாம், இல்லை டவலாக இருக்கலாம், ஏதோ ஒரு வஸ்திரம், நீல கலர் வஸ்திரத்தை வாங்கி தானம் பண்ணுறது, கொடுக்கறது. அதுவும் சனிக்கிழமையில் கொடுத்துட்டா ரொம்ப புண்ணியம். சனேஸ்வரனுக்கு அவ்வளோ பிரீத்தி. அதே மாதிரி விஷ்ணு பிம்ப தானம், மகாவிஷ்ணு சாலக்கிராம சிலையை வாங்கி தானம் பண்ணுறது, அல்லது தங்கத்திலேயோ வெள்ளியிலையோ காம்சியத்திலேயோ, அதாவது வெங்கலத்திலேயோ பித்தளையிலையோ விஷ்ணு விக்கிரகம், நாராயணனுடைய விக்கிரகம், அது ராம விக்கிரகமாக இருக்கலாம், இல்லை கிருஷ்ண விக்கிரகமாக இருக்கலாம், இல்லை லக்ஷ்மி நாராயண விக்கிரகமாக இருக்கலாம், அதை வாங்கி தானம் பண்ணுறது. அல்லது மகாவிஷ்ணுவனுடைய படத்தை வாங்கி தானம் பண்ணுறது, எல்லாருக்கும் கொடுக்கறது, ஃப்ரீயாக டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது. இப்படி பண்ணுறதுனால சனீஸ்வரனுடைய அனுகிரகம் கிடைக்கிறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அயோதண்ட தானம், அயஹா அப்படின்னா இரும்புக்கு பேர், இரும்பை வாங்கி தானம் பண்ணுறது. இதுவே ஒரு பெரிய பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. இரும்பில் எத்தனையோ வஸ்துக்கள் நம்மளுக்கு கிடைக்கிறது. கரண்டி இருக்குது, இரும்பு பாத்திரங்கள் இருக்குது, எவர் சில்வர் பாத்திரங்கள் இருக்குது, குக்கர் இருக்குது, எத்தனையோ இரும்பு பதார்த்தம், பீரோ இருக்குது. இன்னும் பெரிய பெரிய கோவில்கள் எல்லாம் வந்து அவள் கட்டடம் கட்டின்னு இருந்தா அப்படின்னா அந்த கட்டடத்துக்கு வேண்டி இரும்பு கம்பிகளை வாங்கி கொடுக்கலாம், முடிஞ்சவா சக்தி இருக்கிறவா. இல்லை என்ன இரும்பு வஸ்து வாங்கி கொடுக்க முடியுமோ அதெல்லாம் வாங்கி தானம் பண்ணலாம். இது ரொம்ப பலனாக சொல்லப்பட்டிருக்கு. சனீஸ்வர கிரகத்துக்கு ரொம்ப பிரீத்தி இந்த பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. மற்றும் எவனொருவன் உழைத்து சம்பாதிக்கிறானோ, உழைத்து சம்பாதிப்பதுன்னா உடலை வருத்திண்டு சிரமப்பட்டு விவசாயம் பண்ணி அல்லது தொழிலாளியாக இருந்து வேர்வை சிந்தி இப்படி சம்பாதிக்கிறா பாருங்கோ. உடலால் சிரமப்பட்டு, நம்மளுடைய சரீரத்தால் சிரமப்பட்டு வேர்வை சிந்தி வேலை பண்ணி அப்படி சம்பாதிக்கக்கூடியதான அந்த தொழிலாளி இருக்கானே, அவனை எந்த ஒரு கெடுதலுக்கும் உட்படுத்த மாட்டார் சனீஸ்வர பகவான். சனியினால் அவனுக்கு எந்த ஒரு உபாதியும் வராது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. எவன் ஒரு உழைப்பாளியாக இருக்கானோ அவனுக்கு சனி எந்த இடத்துல வேணா இருக்கட்டும் ஜாதகத்தில், அவனுக்கு எந்த கெடுதலையும் பண்ண மாட்டார் சனீஸ்வர பகவான் அப்படின்னு தெரியறது. அதே மாதிரி மாஷாஷ்ட தைலம் விமலேந்திர நீலம் திலா குளுத்தாகி மஹீச்ச லோகம் சதக்ஷிணாஞ்சேதி வதந்தி அபிஜ்ஞாக துஷ்டாயதானம் ரவிநந்தனாய அப்படின்னு. கருப்பு எள்ளு எல்லாருக்கும் தெரியும். கருப்பு எள்ளை வாங்கி தானம் பண்ணுறது, ஏழைகளுக்கெல்லாம் கொடுக்கறது, இல்லை வேத விற்பனர்களுக்கு கொடுக்கறது, இல்லை எள்ளுஞ்சாதமாக பண்ணி ஏழைகளுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணுறது. இதுவும் சனிக்கிழமையில் பண்ணிவிட்டா அவ்வளோ பிரீத்தி. எள்ளுஞ்சாதம் பண்ணி கொடுக்கறது. நல்லெண்ணெயை வாங்கி கோவில்களுக்கெல்லாம் தீபம் ஏற்றுறதுக்கு கொடுக்கறது. பசுமாடு, கருப்பு நிறம் பசுமாடை வாங்கி தானம் பண்ணுறது, எரும மாடு தானம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷம். சனீஸ்வரனுடைய தோஷத்தை போக்கடிக்க முடியும். சனியினால் ஏற்படக்கூடியதான தோஷங்கள் நம்மளுக்கு விலகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஊனமுற்றோர், அதுலேயும் இடுப்புக்கு கீழே ஊனம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, கால் நடக்க முடியாமல் ஏதோ இடுப்புக்கு கீழே ஊனத்தால் பாதிக்கப்பட்டு இருப்பாளே, அவளுக்கு வேண்டிய உபகாரங்கள், அவளுக்கு வேண்டிய அந்த வீல் சேர், இல்லை அவளுக்கு என்ன தேவையோ அதை நம்ம பண்ணுறது, அவளுக்கு உபகாரம் பண்ணுறது, இதெல்லாம் பெரிய பரிகாரம். சனீஸ்வர கிரக தோஷத்துக்கு பெரிய பரிகாரம். நம்ம என்ன நினைக்கிறோம், கோவிலில் போய் சனீஸ்வரர் சந்நிதியை பிரதட்சணம் பண்ணினானா சனிக்கு பிரீத்தின்னு நினைக்கிறோம். ஆனால் சாஸ்திரங்கள் இவ்வளவு உபாயங்கள் சொல்லியிருக்கு. இந்த மாதிரி ஊனமுற்றோருக்கு வேண்டிய உபகாரங்களை பண்ணால் அதுக்கு மேலே ஒரு பரிகாரம் கிடையாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. சனீஸ்வர கிரக தோஷ பரிகாரம். இதே மாதிரி ரொம்ப எளியதான ஒரு பரிகாரத்தை சொல்லிடுத்தோம். என்னதுன்னா, சனீஸ்வரனுக்கு பிடிச்சது எள்ளு. அந்த எள்ளிலிருந்து வரக்கூடிய எண்ணெய் தான், தைலம்தான் நல்லெண்ணெய்ன்னு நாம் சொல்கிறோம். அந்த நல்லெண்ணெயை வாரம் தேய்ச்சி குளிக்கிறது. ஆண்கள் சனிக்கிழமை அன்னைக்கு விடாமல் எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணுறது. பெண்மணிகள் வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமையில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது. இப்படி எவன் ஒருவன் வாரம் எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணுறானோ அவனுக்கு சனியினுடைய உபாதையே வராது, சனீஸ்வரன் எந்த ஒரு கெடுதலையும் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்கிறது. இதை விட யார், எந்த சாஸ்திரம் ரொம்ப சுலபமாக வழி சொல்லி கொடுக்கும்? மற்றும்
சேஷாத்ரி நாதனாக இருக்கக்கூடிய வெங்கடாச்சலபதி சப்தகிரி க்ஷேத்திரத்தில் வசிக்கக்கூடியவர். அவரை போய் ஏழுமலையான போய் தரிசனம் பண்ணுறது. அதே மாதிரி சபரிகிரீஷன்னு சொல்லக்கூடிய தர்மசாஸ்தா சபரிமலை போய் விரதம் இருந்து சபரிமலையால் ஏறி அந்த ஐயப்பனை தரிசனம் பண்ணுறது. இதெல்லாம் பெரிய பிராயஷ்சித்தமாக சொல்லப்பட்டிருக்கு. சபரிகிரி சப்தகிரி க்ஷேத்திர யாத்ரா அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இதே மாதிரி ஸ்திரவாரம் விரதம், சனிக்கிழமையில் உபவாசம் இருக்கிறது, உப்பு இல்லாமல் சாப்பிட்டு உபவாசம் இருக்கிறது. இது ஒரு பெரிய பரிகாரமாக சொல்லியிருக்கு. இப்படி எல்லாம் சொல்லிட்டு வந்து சொல்கிறார். சாந்தி ஜப நியம தான தமைஹி சுஜனாபிபாஷண சமாகமைஸ்ததா அப்படின்னு சனேஸ்வர கிரக சாந்தி அப்படின்னு ரிஷிகள்லாம் சொல்லியிருக்காங்க. அதை முறைப்படி ஜபங்கள் பண்ணி அந்த மகாமந்திரங்களை ஜபம் பண்ணி ஹோமங்கள் சரியான முறையில் திரவியங்களை வச்சுண்டு சரியான முறையில் ஜபித்து ஹோமங்களை பண்ணி இப்படி அந்த சாந்தியை பண்ணிக்கிறதுனாலையும் ஜபங்களை பண்ணுறதுனாலையும் சனேஸ்வர கிரக தோஷம் நிவர்த்தியாகிறது. நியமைஹி உபவாசங்கள், தான தமைஹி இந்திரியங்களை ரொம்ப இஷ்டப்படி அலைய விடாமல் அடக்கிக்கிறது, இந்திரியத்தை நம்மளுக்கு கட்டுப்படுத்தி வச்சுக்கிறது. சுஜனாபிபாஷண சமாகமைஸ்ததா நல்லோர் சேர்க்கை, மகான்களாக இருப்பா அவளோட போய் சேர்றது, அவள் இருக்கிற இடத்துல போய் இருக்கிறது, அவள் சொல்கிற உபதேசங்களை கேட்கறது, உபன்யாசங்களை கேட்கறது, அப்படி பெரியோர்களோட சேர்ந்து இருக்கிறது. சுஜனர்கள் சாதுஜனங்களோடு சேர்ந்து இருந்து அபிபாஷணம் அவளோட கூட பேசுகிறதே அவ்வளவு ஒரு புண்ணியமாக, அதனால சனேஸ்வர கிரக தோஷம்லாம் நிவர்த்தியாகுது அப்படின்னு புஸ்தகங்கள் சொல்கிறது. இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்மளுக்கு சுலபமான உபாயங்கள் சனேஸ்வர கிரக தோஷத்தை போக்கடிச்சுக்கிறதுக்கு சாஸ்திரங்கள் நம்மளுக்கு சொல்கிறது. நம்ம என்ன நினைக்கிறோம், ஜென்மச்சனியா அஷ்டமத்து சனியா ஏழரை சனியா போச்சு, ராசிக்கு ரொம்ப சுமாராக இருக்குது இந்த தடவை, ஏகப்பட்ட ராசி பலன் வந்துருத்தோம். இனிமேல் நம்ம ராசி பலன்னு போய் தேட வேண்டாம். டிவியை திறந்தா இல்லை யூடியூப்பை ஃபேஸ்புக்கை திறந்தா யூடியூப்பை திறந்தா எங்கே பார்த்தாலும் ஒரே ராசி பலன் டெய்லியே வந்துகிட்டே இருக்குது. உடனே என் ராசிக்கு இப்படி எடுத்து அப்படியே எடுத்து சனேஸ்வரர் இங்கே வந்துவிட்டார்னு எல்லோரும் ரொம்ப பயந்துக்கிறான். ஆனால் அதுக்கு பரிகாரம்னா ரொம்ப பெருசாக பண்ணணும், நான் என்ன பண்ண போகிறேனோன்னு ஒரு அந்த ஃபியர்னஸ் எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் நம்ம சாஸ்திரம் ரொம்ப எளிய முறையில் எண்ணெய் தேய்ச்சி குழி போகிறோம், உன்னால் முடிஞ்ச எள்ளுஞ்சாத்தை பண்ணி 4 பேருக்கு விநியோகம் பண்ண போகிறோம், இது ஏதோ ஒரு இரும்பு கரண்டியை வாங்கி கூட யாருக்காது போகிறோம், இப்படிலாம் சொல்கிறது. இந்த மாதிரி ஒரு சுலபமான உபாயங்கள்லாம் நம்ம சாஸ்திரங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறது. இந்த மாதிரி பல விஷயங்களை நாம் வைதிகஸ்ரீ மூலமாக ஒவ்வொரு மாதமும் வெளியிட்டுட்டே வரோம். வைதிகஸ்ரீ ஆன்மீக பத்திரிக்கை 24 வருஷமாக வந்துட்டுருக்கு. மந்த்லி மேகசின் இதை வெளியிட்டு வரோம். இதில் பல விஷயங்கள் வந்துட்டுருக்கு. இன்னும் பாடசாலைகள் கோசாலைகள்லாம் நடக்கிறது. இந்த மாதிரி தர்மங்களை எல்லாரும் தெரிஞ்சுண்டு இந்த மாதிரி புஸ்தகங்கள்லாம் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிண்டு நிறைய உபன்யாசங்களை கேட்டு எல்லாருக்கும் தெரிவித்து எல்லாரும் க்ஷேமத்தை அடைஞ்சு பகவானுடைய அனுகிரகத்தை அடையணும். சனீஸ்வர கிரகம் நல்ல எல்லாருக்கும் அனுகிரகத்தை பண்ணக்கூடியதான கிரகம், கெடுதலையே பண்ணக்கூடிய கிரகம்னு இல்லை, சதா சானுகிரகாக கிரகாக அப்படின்னு கடைசியில் சொல்கிறார். எவன் ஒருவன் தன் தர்மத்தை ஆச்சரணம் பண்ணிட்டு வரானோ, அவனுக்கு விதிக்கப்பட்டதான தர்மத்தை எவன் ஒருவன் விடாமல் ஆச்சரிக்கிறானோ அவனுக்கு எந்த கிரகமாக இருந்தாலும் அனுகிரகம்தான் பண்ணும் அப்படின்னு சாஸ்திரம் சொன்ன ரீதியில் பகவானுடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் மங்களங்கள் உண்டாகட்டும். ராமராமா.